ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக 2 பிப்ரவரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு நான் இங்கேருந்து கோவில்பட்டி வரையும் போக வேண்டியதாக இருந்தது. அந்த கோவில்பட்டி பக்கத்தில் பார்த்திங்கன்னா இனம் மணியாச்சின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு யூனியன் பேங்க் வந்து வச்சுருக்காங்க. இந்த பேங்க்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா யாராவது கடன் வாங்கிட்டு கட்டாமல் விட்டுருந்தாங்கன்னா அது ஏலத்துக்கு வந்து போகுது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இப்போலாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்துக்கிட்டு தான் இருந்தது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு 1 வீக் பிஃபோர் ஆவடி வரையும் நான் போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 சவரன் நகையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து அவங்க ஏலத்தில் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து 2019 நான் வாங்கின நகை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டுக்கே வந்து விற்றுட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏலத்தில் நம்ம வந்து நகை வந்து எடுத்தால் நமக்கு வந்து டிஸ்கவுண்டடில் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு நான் ஆவடி வரையும் போயிருந்தேன். அது குவான்டிட்டி பெருசாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 சவரன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் 49 கிராம் வந்து யார் வந்து வச்சுருந்தாங்களோ அவர் இறந்துட்டார் போல். அவரோட பையன் வந்து ட்ரை பண்ணி மீட்டுட்டார். பேலன்ஸ் இருந்த 191 கிராம் மட்டும்தான் அவங்க ஏலத்தில் வந்து எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்ல ப்ரைஸ்க்கு எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிராம் வந்து ஒரு 4000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து எடுத்த மாதிரி இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்மியாக எடுக்கிறாங்களே, அப்போ நமக்கு ப்ராஃபிட் நிறைய இருக்கும் போல் இதுலன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் ஆவடியிலே பார்த்திங்கன்னா பயங்கர கேங்கு. ஒரு பக்கம் என்னடான்னா ஹிந்திக்காரங்க, ஒரு பக்கம் என்னடா தெலுங்குக்காரங்க, இந்த மாதிரி கேங்காக வந்து அவங்களுக்கு அசோசியேஷன் யூனியன் இந்த மாதிரிலாம் கூட இருக்கும் போல். அவங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பல்காக வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவலி நான் அன்றைக்கி ஆவடியிலே நான் பார்த்தேன். அங்கே வந்து நான் என்னால் என்ரோல் பண்ணி நான் அந்த ஏலத்தில் உட்கார முடியல. ஸோ பெரிய அமௌண்ட்டு நம்மளால் வந்து ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த மாதிரியான நகைங்க 18 கரெக்டாக இருக்கலாம், இல்லைனா அந்த நகைங்க டூப்ளிகேட்டாக இருக்க கூட சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையவே ப்ராப்ளம்ஸும் இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த யூனியன் மெம்பர்ஸே பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம எதுக்கு புதுசாக ரிஸ்க் எடுப்பானேன்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். இந்த மாதிரியான இந்த கோல்டு ஆக்ஷன் பற்றின அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுலேயே என் கண்ணுக்கு வந்து பட்டுது. அப்போவே பார்த்திங்கன்னா நான் இதிலெல்லாம் என்ரோல் பண்ணி நம்ம அந்த நகையெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டுலாம் ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து காசு இருக்காது. ஸோ அப்போயே நம்ம வந்து போயிருந்தோன்னா இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கும். மேபி இப்போல்லாம் தான் இந்த மாதிரி கேங்காக வந்து இருக்காங்க. மேபி முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா காலியாக இருந்திருக்கலாம். மேபி அந்த நகையெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம வந்து கம்மி ரேட்டுக்கு வந்து நம்ம ஏலத்தில் நம்ம எடுத்துருக்க முடியும். ஆனால் அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம கையில் காசும் இல்லை, நமக்கு நேரமும் இல்லாமல் இருந்தது. நானே பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்தில் தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி நேரத்தில் நான் ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் நான் ஈஸியாக வந்து ரெடி பண்ண முடியாது. அப்படியே நான் வந்து ரெடி பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரியான கேங்ஸ்டர்ஸ் அப்போவுமே இருக்க வந்து சான்சஸ் இருந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா சரி, எதுக்கு இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஏலத்துலலாம் நம்ம எடுத்தால் அது ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு அதை மீட்க முடியாமல் நம்ம போயிருக்காங்க. அவங்க கஷ்டத்தில் நம்ம ஏன் வாழணும்னு சொல்லிட்டு தான் நான் டிசைட் பண்ணி தான் நான் வீடு வாங்குறப்ப கூட பார்த்திங்கன்னா இந்த பேங்க் ஏலத்தில் வர ப்ராப்பர்ட்டி வந்து நான் வாங்கலை. ரொம்ப சீப் அண்ட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும். ஆனால் அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். விட்டதுக்கான ரீசன் சென்டிமெண்டலாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு ஆளுங்க இல்லை. நம்ம வீட்டில் வந்து ஆளுங்க பேசுகிற மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம அவங்களை கைட் பண்ண அவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கைக்கு வந்து வாங்கிப்பாங்க. அப்படி யாரும் இல்லாததுனால நான் அதை வந்து நான் விட்டுட்டேன். அந்த மாதிரி இந்த ஏலத்தில் வந்த பேங்க் ப்ராப்பர்ட்டி, இந்த ஃப்ளாட்ஸ் இதெல்லாமே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஏலத்தில் இந்த நகைங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். பட் அதுவுமே பார்த்திங்கன்னா என்னால் முடியல. முக்கியமாக சென்டிமெண்டலாக யாரோ ஒரு கஷ்டத்தில் நம்ம ஏன் வாழணும்னு சொல்லிட்டுலாம் கூட நான் வந்து டிசைட் பண்ணி தான் நான் வந்து அதை விட்டுட்டேன். இப்போ எதுக்கு என் கண்ணில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பட்டுது, நான் எதுக்கு இப்போ வந்து இதுக்கு நான் எப்போயே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. ஏன்னா 20 சவரன் நகையை நான் 2019 4 லட்சத்துக்கு தான் விற்றேன். அது எல்லாமே நான் வாங்கின நகை, வாங்கின ரேட்டை விட ஒரு 5,000 ரூபாய் கம்மியாக தான் விற்றேன் ஒவ்வொரு நகையும். அதனால் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வாங்கி அந்த நகை வீணாக போச்சே, மறுபடியும் அந்த நகைங்கள்லாம் நம்ம கைக்கு வந்து வரணும், அத்தனை கிராம்ஸும் நம்ம கையில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஆசையில் தான் பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கெல்லாம் நான் வந்து ஸ்டெப் எடுத்து நான் போயிட்டு வந்துக்கிட்டும் இருக்கேன். ஆனாலுமே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தாங்க. அங்கே நான் போயிட்டு வந்து எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் தான் போச்சு. எனக்கு தான் நஷ்டமாக போச்சு கடைசியாக. இந்த கோவில்பட்டி பக்கத்தில் இருக்க அந்த இனம் மணியாச்சி பிரான்ச்சில் என்ன நடந்ததுன்னு கேளுங்க. கிட்டத்தட்ட 250 கிராமுக்கும் மேலே நிறைய குவான்டிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 அக்கௌண்ட்டில் வந்து வச்சுருந்தாங்க ஒருத்தர் பேர்லேயே. அவங்க அந்த வச்சவங்க பார்த்திங்கன்னா ஆப்ஸ்காண்டடு. ஆனால் அந்த நகைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்கள தான். அது வந்து எப்படியோ வந்து கன்வின்ஸ் பண்ணி கடைசி நாள் இது எங்களோட நகை தான், நாங்கள் தான் அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தோம், அவங்க தான் வச்சுருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த யார் வச்சாங்களோ அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ பேலன்ஸு ஒரு 52.6 கிராம் தான் வந்து இருந்தது. அது பார்த்திங்கன்னா அதுக்கே அவ்வளோ சண்டை. ஆக்சுவலாக அந்த மாதிரி யாரும் வந்து வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த தலைவர் வந்து டிசைட் பண்ணி வந்திருப்பார் போல். அவருக்கு அந்த லேடியை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா செம கடுப்பாய் போச்சு. என்
கூட வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதத்தில் இருந்தார். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீ உள்ளே வந்து என்ரோல் பண்ணக்கூடாது, அப்படி என்ரோல் பண்ணனா நாங்கள் இங்கே இருக்கோம், நீ சென்னையில் இருந்தெல்லாம் இங்கே வரக்கூடாது, இதெல்லாம் உனக்கு வேலையற்ற வேலை, இனிமேல் நீ இந்த பக்கம் வரக்கூடாதுன்னா கொஞ்சம் மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மேலே தலைவலி அவங்களுக்கு வந்து வந்துச்சு. அதனால் அந்த லேடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட கொடுத்துட்டு பேலன்ஸ் இருந்த 52.6 கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஏலத்தில் வந்து இந்த கேங் வந்து எடுத்திருந்தது. ஸோ அவங்க மிரட்டினதுனால எனக்கும் வந்து ஒரு பாயிண்ட் இல்லை, அதில் இவ்வளோ கூட்டம் இருக்குது, அவங்கள தாண்டி நம்ம வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுக்க முடியாது, நமக்கு நஷ்டம் தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி சரி வந்துட்டோம், சரி போய் தொலையுதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 52.6 கிராம் 2.6 லேக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏலத்தில் வந்து எடுத்திருந்தாங்க. எடுத்துட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அது 2.8 லேக்ஸ்க்கு மறுபடியும் ஏலத்துக்கு போச்சு. அந்த ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அந்த 20,000 வந்து அந்த கேங்கில் இருக்க எல்லாருக்கும், எனக்கும் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து தம்பி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பேக்கெட்டில் ஒரு 200 ரூபாய் வச்சுட்டு அவ்வளோதான் கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன நான் பாட்டு நான் உங்களை நம்பி தானே இருந்தேன், நான் என்ரோல் பண்ணல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் கொடுத்து 300 ரூபாய் அவ்வளோதான் உன் ஷேர் இவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா 500 அப்படி தான் வந்து ஷேர் எடுத்துக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 100-200 ரூபாய்க்கெல்லாம் இவ்வளோ வந்து சண்டை போடுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப சில்லியாக இருந்தது. பட் அவங்க அந்த ஊருக்காரங்க தான், அவங்களுக்கு ஒன்றும் நிறைய செலவாக இருக்காது. நான் வந்து இவ்வளோ தூரம் என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இதுக்கு போயிருந்துருக்கக்கூடாது, அதை நான் தப்பு பண்ணிட்டேன். இங்கே எக்மோர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில்பட்டிக்கு 200 ரூபாய் டிக்கெட்டு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பேங்க் வேலை தான் இந்த மாதிரி வந்து உருப்படாமல் போச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த கோவில்பட்டியிலே நான் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு, அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே விலை அதிகமாக இருக்குதுங்க. நம்ம சென்னையை விட கோவில்பட்டியில் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. இட்லி விலை அதிகமாக இருக்குது, மெதுவடை விலை அதிகமாக இருக்குது, தக்காளி சாதம் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னையை விட ஒரு 3 ரூபாய் 10 ரூபாய் அதிகமாக தான் இருக்குது. அது எதனால் அப்படி இருக்குன்னு தெரியல. அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணலான்னு தெரியாமல் சரி பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் வந்து போய் சேவிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பஸ் ஏறி நான் அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் இறங்கியிருந்தேன். அதுக்கு நடுவில் அந்த சாத்தூர் இதெல்லாம் கூட வந்திருந்தது. முக்கியமாக சிவகாசி வந்து வந்திருந்தது. சிவகாசி எவ்வளோ பெரிய ஊராக இருக்குது, எத்தனை பட்டாசு கடைங்க, சான்ஸே இல்லை. அப்போ போக போக வந்துக்கிட்டே இருக்குது, ஜனங்க அவ்வளோ இருக்காங்க அங்கெல்லாம் கூட. அதனால் இதெல்லாமே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் புதுசாக வந்து இந்த ரூட்டில் போயிருக்கேன் இல்லையா, நான் இந்த பக்கம்லாம் நான் எப்போயுமே முன்ன பின்ன போனது கிடையாது. சிவகாசியில் ஃபுல்லாக பட்டாசு கடைங்க, அது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இந்த வீடியோவில். அதே போல் ஸ்ரீவில்லிபுத்தூர் நான் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பால்கோவா கடை, இத்தனி பால்கோவா கடை இருக்குது, இத்தனி ஆளுங்க வாங்கிட்டும் இருக்காங்க. தினமும் இத்தனை பேர் வருவாங்களான்னு டவுட்டாக இருந்தது. ஆனால் தினமுமே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கூட்டம் இருக்க தான் செய்தான். அது வந்து சென்னை சிட்டிக்கு ஈக்குவலாக வந்து இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த ஊரெல்லாம். கோவில்பட்டியிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஸ்ட்ரைட்டாகவே பஸ் வந்து கிடச்சிருந்தது. அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த சாத்தூர் அதுக்கப்புறம் அந்த சிவகாசியிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லாவே ஹால்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து இறங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான டிக்கெட் 50 ரூபாய். நான் அங்கே கோவில்பட்டியில் ஏறி நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து நான் இறங்கியிருந்தேன். அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் கூட பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே பார்த்திங்கன்னா பால்கோவா கூவி வித்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது நான் 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். 140 கிராம் தான். டேஸ்ட் வைஸ் செமையாக இருந்தது. அடுத்த வீடியோவில் நான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் நான் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன், எவ்வளோ வந்து செலவாக இருந்தது, அங்கே என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவை நான் இங்கே வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லென்த்தி வீடியோவை போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா, அதனால்